புதுச்சேரியில் மது அருந்த பணம் இல்லாததால் நீதிமன்ற வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராக்டரை திருடிச் சென்ற இளைஞர் போலீசாரிடம் வசமாக சிக்கி இருக்கிறார். போதைக்கு பணம் இல்லாததால் இளைஞர் பாதை மாறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என பசியில் வாடும் மக்களுக்கு ஆதரவாக பாடியிருப்பார் பாரதி. ஆனால் இன்றைய இளைஞர்கள் தனி ஒருவனுக்கு மது கிடைக்கவில்லை என்றால் ஆத்திரத்தில் கண்ணில் கண்டதையெல்லாம் திருடிச் சென்று விடுகிறார்கள். அந்த அளவுக்கு மதுவெறி தலைவிரித்தாடுகிறது. அப்படி ஒரு சம்பவம் தான் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த தியாகராஜ் என்பவர் சொந்தமாக டிராக்டர் வைத்து விவசாய நிலங்களுக்கு உரம் சப்ளை செய்து வருகிறார். இவர் கடந்த 18ஆம் தேதி மாலை தனது டிராக்டரில் உரம் ஏற்றிக் கொண்டு அதனை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் கொட்டிவிட்டு தனது டிராக்டரை நீதிமன்ற வாயிலில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் விடியற் காலை 3:30 மணி அளவில் உரம் ஏற்ற டிராக்டரை எடுக்க வந்தபோது டிராக்டர் மாயமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பதறிப்போன அவர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு ஓடி சென்று தனது டிராக்டர் திருடு போனது குறித்து புகார் அளித்திருக்கிறார். தனது வாழ்வாதாரமே டிராக்டரில் தான் அடங்கி இருக்கிறது என விவசாயி கதறி அழ போலீசார் களத்தில் இறங்கியுள்ளனர். சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் நள்ளிரவில் இளைஞர் ஒருவர் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் டிராக்டரை திருடிச் செல்வது தெரிய வந்தது. விழுப்புரத்தில் டிராக்டருடன் இருந்த இளைஞரை தட்டி தூக்கிய போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் அவர் மயிலாடுதுறை மாவட்டம் புதுப்பட்டினத்தைச் சேர்ந்த 29 வயதான வரதராஜன் என்பது தெரிய வந்தது. டிராக்டர் மெக்கானிக்கான அவர் கடந்த 2 நாட்களாக புதுச்சேரியில் மது அருந்திவிட்டு சுற்றித் திரிந்துள்ளார். கையில் பணம் இல்லாததால் கடும் ஆத்திரமடைந்த அவர் டிராக்டரை திருடிக் கொண்டு சென்றதாக தெரிவித்துள்ளார். அவரிடமிருந்து டிராக்டரை பறிமுதல் செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.